ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை. ஒரு சின்ன விஷயம். ஒரு குருகுலம் இருக்குது, 2 வாத்தியார் இருக்காங்க, ஆசிரியர்கள் குருமார்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய மாணவர்கள் எல்லாம் பாடம் படிச்சுட்டே இருக்காங்க. அந்த 2 ஆசிரியர்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்பயுமே கோபமாக இருக்கவர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கவர். என்ன ஒரு சின்ன விஷயம்னா கூட இவர் கோவப்பட மாட்டார், அவர் எதுக்கு எடுத்தாலுமே கோவப்படக்கூடியவர். அங்கே இருக்க மாணவனுக்கு இதை கேட்கணும்னு ஒரு எண்ணம். அதனால் கோபமாக இருக்க ஆசிரியர்கிட்ட போய் குருகிட்ட போய் எதுவும் கேட்க முடியாதுங்கிறனால அமைதியாக இருக்க அந்த குருகிட்ட போய் கேட்குறாரு. குருவே, 2 பேருமே இருக்கீங்க, 2 பேருமே எல்லாம் நல்ல விதமாக நடத்துறீங்க, சரிங்க. ஆனால் அந்த குரு எப்பவுமே கோபமாக இருக்காரு. நீங்கள் எப்பயுமே எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை சூழ்நிலையை ஏற்படுத்தாலும் கோவப்பட மாட்டீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குரு என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஏரியில் தனிமையில் ஒரு படகுல உட்காந்து தியானம் பண்ணுறது எனக்கு பல வருஷ வழக்கம். நான் இப்படி தொடர்ந்து இப்படி நான் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் நான் கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு படகு என் படகு மேலே மோதி என்னோடய தியானத்தை கலைச்சிருது. எனக்கு பயங்கரமான கோபம். திரும்பி பார்க்குறம்போது அந்த படகுல யாருமே இல்லை, அது ஒரு வெற்று படகு. தண்ணியில் ஆடி 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 அது இப்படி மோதி இருக்குது. அப்போ போய் நான் அந்த ஒரு வெற்று படகுல போய் நம்ம போய் அந்த கோபத்தை காட்ட முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அந்த இடத்துல தான் நான் உணர்ந்தேன். அதே மாதிரி தான் நம்ம நோக்கி பிரச்சனைகளோ கோபங்களை ஏற்படுத்தக்கூடிய செயல்களோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களையோ மற்றவங்களாலேயோ நடக்கும். அதுக்காக அப்போ நம்ம கோவப்படாமல் அதையும் ஒரு வெற்றுப்படகுன்னு சொல்லி நகர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த கோபங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த கோபம் இருந்துச்சுன்னா நம்மளாக இருக்க மாட்டோம். ஒன்று, கோபம் கூட நம்ம உடம்பு பாதிக்கும். இன்னொன்று, நீ எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலுமே அந்த கோபங்கிறது உன்னைய ஒரு ஒன்றுமே இல்லாத மனிதன் ஆக்கிடும். நீ எவ்வளோ அறிவிலையோ எவ்வளோ சிறந்த மனிதனாகவே நம்ம இருக்கலாம், அந்த இடத்துல அந்த கோபங்கிறது நம்ம யார் அப்படிங்கிறத வெளிக்காட்டிடும். அதனால் கோவப்படாமல் இருந்தோம்னா எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும், நம்ம உடம்புக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதனால் கோபத்தை குறைப்போம். அன்பின் வாழ்வுதனை கோபம் கொள்ளும், இறுதியில் அன்பு வெல்லும். அந்த மாதிரி இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஹாப்பி மார்னிங்.